ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சோடா புட்டி கேமிங். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராக்ரஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம கூடிய விரைவில் 100 சப்ஸ் அடிக்க இன்னும் 80 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்ரஸ் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கலை கண்டுபிடிச்சி வச்சுருந்த ஒரு லாவா ரிவர், அதாவது லாவா ஃப்ளோவிங் ஏரியா வந்து ஒன்று இருந்துச்சு. வெறும் 1x1 ஏரியாக்குள்ளேருந்து வர ஒரு லாவா பூல் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாரு. ஸோ அதோடய சர்ஃபேஸ் எடுத்து அதோடய சர்ஃபேஸை ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சி அதில் ஒரு போர்ட்டல் செஞ்சேன். ஸோ போர்ட்டல் செஞ்சதுக்கப்புறம் அங்கே போனதுமே நாங்கள் ஒரு கிரிம்சன் ஃபாரஸ்ட்டில் ஸ்பான் ஆனோம். ஸோ மொத்தமாக எங்களுக்கு 1.5 ஸ்டாக் ஆஃப் குவாட்ஸ் ஓவர் பிளாக் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் 2 என்டர்பிள் கிடச்சிது. ஆனால் ஒரு என்டர்பிள் தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சுது, ஏன்னா ஹாக்லின் கிட்டே நான் சாக போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த குவாட்ஸ் எல்லாத்தையுமே, இந்த குவாட்ஸ் ஓவர் எல்லாத்தையுமே குவாட்ஸாக மாற்றணும். ஏன்னா நம்மளுக்கு அப்சர்வர் செய்யணும். ஸோ அப்சர்வர் செஞ்சால் தான் ஆட்டோமேட்டிக் உல் ஃபார்ம் செய்ய முடியும். உல் ஃபார்ம் செஞ்சால் தான் நம்மளோட இந்தியன் ஃப்ளாகுக்கான ஃப்ளாகவே செய்ய முடியும். ஆல்ரெடி நான் வில்லேஜஸ் கிட்ட பார்த்து வச்சுருந்த எஃபிஷியன்சி 5 புக்கை வாங்கலான்னு போனேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி சங்க்ஸ் ரொம்பவே ரேண்டமைஸாக இருந்துச்சு. அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரோசன் லேக் பயமில் ஸ்னோவி பீக்ஸ், அதாவது ஸ்னோவி பீக்ஸ் கிடையாது, பட் ராக்கி சம்திங், அதாவது தமிழகம் எஸ்எம்பியில் நான் ஒரு ஐலாண்டில் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த ஐலாண்டில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே கிளிச்சட் சங்க்ஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஸோ நான் வாண்டரிங் ட்ரேடர்கிட்ட இருந்து ஒரு ஃபார்ச்சூன் 1 புக்கை, ஒரு ஃபார்ச்சூன் 9 பிகேக்ஸ் வாங்கினேன். ஸோ எனக்கு ஃபார்ச்சூன் 3 தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த வில்லேஜர் ஒரே ஒரு ஃபார்ச்சூன் புக்கை தான் ஒரே ஒரு ஃபார்ச்சூன் பிகேக்ஸ் தான் விற்கிறதுனால என்னால் 3 அண்ணம் வாங்கி அதை எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஃபார்ச்சூன் 3 மாற்ற முடியல. பட் நான் ரொம்ப அதிகமான மைனிங் போகணுன்னு நினைக்கிறேன் நெதரில். ஏன்னா அந்த பில்லர் நம்ம வந்து குவாட்ஸ் வச்சு தான் எழுப்பணும். ஸோ இது ரொம்பவே ஒரு டீடியஸ் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ நான் சேர்த்து வச்ச குவாட்ஸ் வச்சு நான் எல்லா கலர்லேயும், அதாவது ப்ளூவை தவிர எல்லா கலர்லேயும் நான் உல் ஃபார்ம் செஞ்சுட்டேன். ஆனால் நான் இந்த ப்ளே த்ரூவில் இதை ரெக்கார்ட் பண்ணும் போது நான் இதில் ப்ளூ கலர் செய்யணுங்கிறதே மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் ப்ளூக்கு பதிலாக லாப்பிஸ் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு லேட்டராக நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃப்ளாக் வந்து செய்யும் போது நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் டெராஃபார்மிங் தான் பண்ணணும். ஸோ அந்த டெராஃபார்மிங் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ இருக்கிறதுலே ஒஸ்ட்டு மாப் வந்து வாண்டரிங் ட்ரேடர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏர்லி கேமில் வாண்டரிங் ட்ரேடர் இஸ் த பெஸ்ட். பிகாஸ் அவன் வந்து நல்ல பிக்காக்ஸ் விற்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓபியான ட்ரீ சாப்ளிங்ஸ் விற்பான். ஸோ நானுமே அவங்ககிட்டருந்து ஒரு பேல் ஓக்கு கார்டனோட 4 சாப்ளிங் வாங்கினேன். ஸோ இந்த 4 சாப்ளிங்களை நான் பார்த்த வரைக்கும் இது எல்லாத்தையும் போர்மில் பண்ணி ட்ரீயாக மாற்றி அதோட லாகை பார்த்தேன். அதோட லாகு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட பிளாங்க்ஸை நீங்களே பாருங்கள், ஓரளவு அந்த போல் மாதிரியே இருந்துச்சா. ஆனால் இதை விட இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலை விட இதோட ஸ்கிரிப்டு வெர்ஷன் அது இன்னும் பார்க்க போல் மாதிரியே இருக்கும். நம்ம ஸ்கூல்லலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த போல் மாதிரியே இருந்துச்சு. ஸோ குவாட்ஸ்க்காக நெதருக்கு போய் மைனிங் போய் தேவைலாம் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே இதை ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு நிறைய டைம் செலவாகாது. ஸோ கைஸ், நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா, அதாவது நம்ம டெராஃபார்ம் பண்ண ஏரியா பார்க்குறதுக்கு இவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ இது ஒன்றும் சும்மாலாம் பண்ணல கைஸ். இதுக்காக நான் ஒரு ஓபியான ஷவல்லாம் எடுத்து பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த போலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளாகை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த மொத்த பில்டுமே முடிஞ்சிச்சு. பட் நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த இது வந்து நாங்கள் ஒரு டெட்லைனில் தான் பண்ண ஆரம்பித்தோம். லைக் 11ஆந்தேதி இந்த பில்டை நாங்கள் ஆரம்பித்தது, இந்த பில்டுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எடுக்க. ஸோ எனக்கும் கலைக்கும் இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் உங்களால் எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் தட்டுறதுனால எங்களுக்கு நிறையவே விஷயங்கள் நடக்கும். லைக் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச பில்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால
ஒன்றும் ஆகிறது போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் நிறைய வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ இது நான் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நாங்கள் இந்த பில்டுக்காக எவ்வளோ உழைச்சோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிசம்சி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் வந்து அவரோட எஸ்எம்பியில் என்னை ஜாயின் பண்ண சொன்னார். ஸோ அவர் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, எனக்கு நீங்கள் எப்படி அந்த செலெக்ஷன் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ப்ளீஸ் எனக்கு அதை மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோ அமுச்சு விட முடிஞ்சால் அமுச்சு விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டுமே இருக்கார், கலை கேமிங் அப்படின்ட்டு. ஸோ அவருமே இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணுவார். பட் யூடியூப்பில் இப்போதைக்கு மைன்கிராஃப்டில் அவர் லைவாக இல்லை. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்ம இந்த இந்தியன் ஃப்ளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ பார்த்துடலாம். கைஸ், ஒரு குட்டி பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, நான் என்னோடய இந்த ஃப்ளாகை கட்டும் போது இருந்த ரெக்கார்டிங்ஸை இழந்துட்டேன். ஸோ அது எப்படி போச்சுன்னு தெரில. பட் எனிவேஸ், ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ளாக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இது பார்க்க பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கமெண்ட்ரி பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள் இதோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட லுக்கை நீங்கள் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ கைஸ்.